ஜெர்மனியில் சிறிய வேலைகளில் பணிபுரிபவர்கள் எதிர்வரும் ஜனவரி 1 முதல் மாதத்திற்கு 603 வரை சம்பாதிக்கலாம். இது வரி செலுத்துவதற்கு முன்னரான தொகையாகும். 2026 ஆண்டில் குறைந்தபட்ச ஊதியம் 12.41 யூரோக்களிலிருந்து 13.90 யூரோக்களாக உயரும் என்பதால் இந்த மாற்றம் ஏற்பட உள்ளது. அதாவது மினி ஜாப்ஸில் குறைந்தபட்ச ஊதியம் பெறுபவர்கள் வரி செலுத்தாமல் மாதத்திற்கு சுமார் 43 மணி நேரம் வேலை செய்யலாம். பல மாணவர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் வேலையின்மை சலுகை பெறுபவர்கள் மினி ஜாப்ஸில் வேலை செய்கின்றனர். எனினும் 2026 முதல் வேலையின்மை சலுகை அடிப்படை பாதுகாப்பு பணம் என பெயரிடப்படும். மேலும் 2026 முதல் வரி விதிகளும் மாற்றமடைய உள்ளது. வருமானத்தின் முதல் 100 யூரோ மாத்திரமே வரியில்லாததாக இருக்கும். அத்துடன் 101 முதல் 520 யூரோ மற்றும் 521 முதல் 2000 யூரோக்களுக்கு இடையில் 30% வருமானம் வரியில்லாததாக இருக்கும். இதேவேளை செயற்பாட்டு ஓய்வு என்ற புதிய திட்டம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் தொடங்கும். இது ஓய்வூதியம் பெறுவோர் வரிகளுக்கு முன் மாதத்துக்கு 2000 யூரோ வரை சம்பாதிக்க உதவும். இந்த மாற்றம் வயதானவர்கள் நீண்ட காலம் வேலையில் இருக்க உதவும். ஜெர்மன் தொழிலாளர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதால் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. இதேவேளை 2024 மற்றும் 2028 ஆண்டுக்கு இடையில் சுமார் 4.7 மில்லியன் தொழிலாளர்கள் பணியிடத்தை விட்டு வெளியேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓய்வு பெற்றவர்களை தொடர்ந்து வேலை செய்ய ஊக்குவிப்பதன் மூலம் இந்த பற்றாக்குறையின் தாக்கத்தை குறைக்க முடியும் என்று அரசாங்கம் தெரிவிக்கின்றது.